அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கால் முட்டிகளுக்காக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம சில பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம். இது மூட்டு வலிக்காக கிடையாது. நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நீயை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம். அது கூட இருக்க இந்த மசில்ஸு அது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனாக வச்சுக்க போகிறோம். இப்போது முதல் பயிற்சி வந்து இப்போ இந்த நின்ற நிலையில் உக்கட்டாசனான்னு வந்து நம்ம சொல்லுவோம். உக்கட்டாசனா சேர் போஸ். அதில் வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கால் மட்டும் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது, ரொம்ப குறுக்கி வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த ஷோல்டர் வித் அளவுக்கு வந்து நம்ம கால் வந்து வித் வந்து கொஞ்சம் இருக்கணும். இப்போது கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கைகளில் கோத்துக்கலாம். கையில் கோத்துட்டு அப்படியே வந்து பாதி அப்படியே உட்காரணும். உட்காந்துட்டு முதுகு தண்டை நேராக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ கொஞ்சம் முதுகு நேரம் முன்னோக்கி வந்துட்டு பின்னாடி இருக்கிற குதிக்காலை வந்து இப்படி நம்ம தூக்க போகிறோம். ஹீல்ஸ் நல்லா தூக்க போகிறோம். தூக்கிட்டு ஹீல்ஸு கீழே வச்சுட்டு டோஸை வந்து தூக்க போகிறோம். மறுபடியும் இப்படி பண்ண போகிறோம். தொடர்ந்து வந்து அப்படியே பண்ணிகிட்டே வருவோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த உக்கட்டாசனா பண்ணும் போதே வந்து நம்ம கொஞ்சம் இடுப்பு பகுதியும் சரி, நம்மளுக்கு வந்து தொடைப்பகுதி மூட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்யும் போது வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு முட்டிக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் கிடச்சிரும். இப்போ இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம கைகள் வந்து நம்ம முன்னோக்கி இப்படி கோத்துட்டு இருந்தோம். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் வந்து நம்ம விரிச்சு கூட வச்சுக்கலாம். இந்த கை பகுதி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த உட்கார்ற பொசிஷன் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். முன்னோக்கி நீட்டிட்டு கைகள் கோத்துக்கலாம். இப்போ அப்படியே பாதி உட்காரணும். உட்காரும் போது நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி உட்கார்ந்துட்டு ஓரளவுக்கு இப்படி உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு முன்னோக்கி வந்து உங்கள் உடம்பை கொண்டு வந்துட்டு ஹீல்ஸை தூக்கணும். ஹீல்ஸு கீழே வச்சுட்டு பின்னோக்கி போயிட்டு டோஸ் தூக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்து பயிற்சி 2. பயிற்சி 2ல வந்து உக்கட்டாசனா பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம தாடாசனா பண்ண போறோம். தாடாசனானா குதிக்காலை மட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண போறோம். மூட்டு பகுதியை வந்து நல்லா நம்ம உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நீட்ட போறோம். அதே மாதிரி கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கோத்துக்கலாம். உக்கட்டாசனா அப்படியே எழுந்து நின்று முட்டி நேராக்கிட்டு குதிக்காலை மேல் நோக்கி தூக்கணும். மறுபடியும் உட்காரும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, முழுசாக வந்து ஃபுல்லாக உட்கார வேண்டாம். பாதி மட்டும் உட்கார்ந்தாலே போதும். இப்போ எப்படி நம்ம நாற்காலியில் உட்காருவோமோ அது மாதிரி அந்த அளவுக்கு உட்கார்ந்தாலே போதும். உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து நேராக பண்ணணும். இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு தடவை பண்ணிடலாம். பயிற்சி 2. அப்படியே எழுந்து முட்டி நேராக்கிட்டு குதிக்காலை தூக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதுகு தண்டு கொஞ்சம் நேராக இருக்கணும். ரொம்ப முன்னோக்கி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு 10 தடவை செஞ்சுட்டு ஒரு 10 தடவை செஞ்சிங்கன்னா ஒரு செட்டு, அது மாதிரி வந்து ஒரு 3 செட்டு வந்து நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பயிற்சி 1 பயிற்சி 2 செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம காலை வந்து நம்ம லூசன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஆசனாக்கு வந்து மாற்று ஆசனம் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து இந்த காலை வந்து இந்த மாதிரி ஆட்டி விட்டுலாம். இப்படி நின்றுட்டும் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம்.
கொஞ்சம் காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். இதை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.